தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகப்பட்டினம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவல் உதவி காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக எல்லையான நாகை எடுத்த நாகூர் வாஞ்சூர் ரவுண்டானில் இருசக்கர வாகனத்தில் சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த இரவில் வாகனங்கள் அந்த ஒரு வழி பாதையில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல நேற்று இரவு இந்த தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்ட பகுதியில் பேருந்து செல்ல முடியாமல் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் செய்தனர். அப்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காவல் உதவி ஆய்வாளர் நாகூரில் பணிபுரியும் பழனிவேல் என்பவர் போராட்டக்காரர்களிடம் தகராறு செய்ததாகவும் அவரை தாக்கியதோடு பூட்ஸ் காலில் உதைத்தாகவும் சில வீடியோ காட்சிகள் வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த சூழலில் அந்த பரபரப்பு காட்சிகளை கொண்டு தற்பொழுது அந்த பழனிவேல் என்கிற அந்த காவல் உதவி ஆய்வாளர் தற்பொழுது நாகை எஸ்பி உத்தரவின் பேரில் தற்பொழுது பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோ காட்சியில் வெளியான நிலையில் தற்பொழுது தாக்குதலில் ஈடுபட்ட எஸ்ஐ பழனிவேல் எஸ்பி அவர்களின் உத்தரவின் பேரில் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொதுவாக இந்த நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதனை தடுக்கும் நோக்கில் ரவுண்டானா பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு வழி பாதையாக அவை மாற்றப்பட்டு கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவர்களை தடுப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு முதல் அதிகாலை வரை இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதற்கு பிறகாக அந்த கள்ளச்சாராய விற்பனை தடுப்பதற்காக நோக்கிலே அமைக்கப்பட்டது. இவற்றின் காரணமாக இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களும் அந்த வழியாக செல்ல முடியாமல் இருப்பதாகவும் தொடர்ந்து இதே போல இரவு நேரங்களில் சிரமம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டிதான் தற்போது போராட்டக்காரர்கள் நேற்று இரவு போராட்டம் செய்தனர். இந்த போராட்டத்தின் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தை மீறி போராட்டம் நடத்துவதாகவும் அனுமதியின்றி நடத்துவதாக கூறி காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இவர் சம்பந்தம் இல்லாமல் ஈடுபட்டதாக கூறி தற்பொழுது அந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாகையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தது.